வெல்கம் டு பத்மினி கிச்சன். இன்றைக்கி நான் மொச்சக்கட்டை போட்டு காரக்குழம்பு வைக்க போகிறேங்க. காஞ்ச மொச்சக்கட்டை 200 கிராம் மொச்சக்கட்டை நல்லா வறுத்துட்ருக்கேன். செவக்க வறுத்தோடனே நம்ம குக்கரில் போட்டு ஒரு 6-7 விசில் நல்லா வெந்த உடனே நம்ம எடுத்துடணும். அது கூட காரக்குழம்புல இது வந்து பிடிக்கருணுங்க. பிடிக்கருணை இதையும் தனியாக வேக வச்சு நம்ம சேர்த்துக்கலாம். குழம்புல கத்தரிக்காய் இது ரெண்டும் போட்டு மொச்சக்கட்டை போட்டு காரக்குழம்புங்க. இன்றைக்கி ஸ்டவ் பற்ற வச்சுருக்கேன். அடுப்பில் பாத்திரம் வச்சுருக்கோம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேங்க. இப்போ நம்ம குழம்பு தாளிக்க போகிறோங்க. கடுகு போட்டிருக்கேங்க. கடுகு வச்சு ஒரு வெங்காயம் கருவேப்பிலை வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா செவந்த உடனே நம்ம குழம்பு கரைச்சி வச்சுருக்கிறோம் மசாலா போட்டுக்கலாம். மசாலாவுக்கு வந்துங்க நான் ஒரு 1/4 மூடி தேங்காய் போட்டிருக்கேன். நல்லா கொஞ்சம் பெரிய பீஸ் அளவு. அதில் ஒரு தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வதக்கி அரைச்சி வச்சுருக்காங்க. எலுமிச்சங்காய் அளவு புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். நம்ம வெங்காயம் நம்ம வதங்குற வரைக்கும் மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், அதுக்கு ரொம்ப தேவையான குழம்பு மிளகாத்தூள் தான் நம்ம சாம்பாருக்கெல்லாம் போடுறோமே, அதுதான் 1.5 டீஸ்பூன் போடுறேன். இது கொஞ்சம் காரம் ஜாஸ்தி, அதனால் கம்மியாக தான் போடுறேன். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். பாருங்கள், வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த குழம்ப சேர்த்துக்கலாம். மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இது கூட புளியும் சேர்த்துக்கலாம். மொச்சக்கட்டை வேக வச்சு வச்சுருக்கேன். மொச்சக்கட்டையை சேர்த்துக்கலாம். இது வந்து பிடிக்கருணை வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். பிடிக்கருணை கிடைக்கலனாக்கா நம்ம சாதாரண நம்ம கருணைக்கிழங்கையை நம்ம சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் 3 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். பாருங்க, குழம்பு நல்லா கொதித்து காய் வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் பிடிக்கருணை காரக்குழம்பு ரெடி. ரொம்ப நல்லா இருக்குங்க. கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் அதிகமாக வைக்கணும், அப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். பாருங்கள், இவ்வளோ அளவு தான் நான் தண்ணியாக வச்சுருக்கேன். ரொம்ப தண்ணியாக வச்சா கூட நல்லா இருக்காது. காய்ங்க வேகிறதுக்கும் இன்னும் கொஞ்சம் இது குழம்பு கெட்டியாகிறதுக்கும் சரியாக இருக்கும்.
மொச்சக்கொட்டை காரக்குழம்பு ரெடிங்க. இதுக்கு நம்ம களியும் செஞ்சு சாப்பிட்டோம்னாக்கா களி கூட இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.